ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ் குட்டி எப்படி ப்ரோ வளர்க்குறது? ஸோ அது எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான். ஸோ அந்த கப்பீஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப 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 ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடியது தாங்க. பட் என்னென்னா ஒன்று ரெண்டு சின்ன தப்பு நம்ம பண்ணிடுவோம். ஸோ அந்த தப்பு என்னென்னு தெரிஞ்சுக்காமல் திருப்பி நம்ம அது பண்ணும்போது மற்ற மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இருக்குங்க. பட் இந்த கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லாட்டாக அடி வாங்கிடும். ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் குட்டி வளர்க்குறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்க. நிறைய பேர் என்னென்னா சின்ன டப்பாவில் சின்ன பவுலில் போய் ஒரு 50 குட்டி 20 குட்டி 30 குட்டி விடும்போது என்னன்னா மீன் வந்து நிறையா இறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா அழகுக்கு வளர்க்கலாம் நினச்சி விட்டேன். பட் அது நிறைய குட்டி இருந்திருக்க மாட்டிருக்கு. ஏன்னா ரெட் சில்வர்டோ, கொய் கிளாஸ் பெல்லி, அதுக்கப்புறம் ஜெட் பிளாக் குட்டி விட்டுருக்கேன். ஸோ அது எனக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா குட்டி விட்டுனாட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் விடும்போது விட்டுட்டேங்க. ஓகேங்களா? இப்போ நான் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஜெட் பிளாக் குட்டி இதில் இருக்குது. ஜெட் பிளாக்கை தனியாக பிரித்து போட்டோன்னா தனியாக தான் வைக்கணும். ஓகேங்களா? என்கிட்ட வேறு பேர் ஜெட் பிளாக் குட்டி இருக்குது, அதோட கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு விட்டேன்னா ஸோ ரொம்ப தப்பாயிரும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு ஏதாவது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்தாலோ இல்லை அதுக்கு ஏதாவது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்தாலும் ஒன்றுக்கு டிசீஸ் இருந்தாலும் ஃபுல்லாக அடி வாங்கிடும். தயவு செஞ்சு அந்த மாதிரி குட்டி வந்து ஆல்ரெடி என்கிட்ட குட்டி இருக்குது அந்த குட்டியோட சேர்த்து விட்றேன் அப்படி சொல்லிட்டு விட்றாதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இந்த அல்பினோ வெரைட்டி குட்டிலாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் அல்பினோ வெரைட்டி ஏதோ 1-2 வச்சுருப்பீங்க. அந்த குட்டியோட நார்மல் வெரைட்டி குட்டி விடாதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அல்பினோக்கு கொஞ்சம் டிசீஸ் வந்து நார்மலாக வேகமாக வரும். ஸோ அதோட விடும்போது என்னென்னா இதுங்களுக்கும் சேர்த்து டிசீஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு தண்ணி நிறைய பேர் அடிக்கடி மாற்றுவாங்க. குட்டிக்கின்ட்டு இல்லை பெருசுக்குமே தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மாற்றுங்க. அதாவது அடிக்கடி மாற்றணுன்ட்டு இல்லை, ஸ்லோவாக மாற்றுறதுனா நீங்கள் தண்ணி மாற்றணுங்கிறதே இல்லை, சும்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் அப் மட்டும் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இந்த எக்ஸாட்டிக் கப்பியில் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இதே நார்மல் வெரைட்டி கப்பிக்கு தான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெரைட்டி கப்பி நான் மெயின்டெனன்ஸே பண்ணுறது இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சும்மா வந்து எல்லா வெரைட்டியான கப்பீஸும் இருக்கும். ஸோ இதுக்கு நான் தண்ணி கூட டாப் அப் அப்பப்போ தான் இதை எப்பயாவது பண்ணணும்னு நினச்சா பண்ணுவேன். ஆனால் வந்து இந்த இதில் இருக்க சூப்பராக இருக்குது ப்ரோ, நான் நல்ல எக்ஸாட்டிக் கப்பி நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ ஆனால் நல்லாவே இருக்க மாட்டேது, செத்து போயிடுது அப்படின்பாங்க. காரணம் என்னன்னு கேளுங்க. நீங்கள் இப்படி வளர்க்குறத கப்பீஸ் வந்து பொதுவாக வந்து குட்டையில் வளரக்கூடிய மீனுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டையில் இருக்கிற இந்த புழு சின்ன சின்ன இது இதுன்னு பிடிச்சி சாப்பிடக்கூடியது தான். ஸோ நீங்கள் இப்படி வச்சுருக்கும் போது தண்ணி என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்னு சொல்கிற கல்ச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் வார்ம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்தனாவே நார்மலாகவே உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இது ஃபுல்லாகவே கல்ச்சர் தாங்க. ஓகேங்களா? பிளட் வார்ம் தான் இது. ஸோ இது நார்மலாகவே இப்படி இருக்கும்போது என்னென்னா அது சாப்பிட்டு அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி மாற்றுறது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா அதுக்கு எதுவுமே நேச்சர் ஃபுட்டு எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஸோ உங்களால் தெரியாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது நேச்சுரலாக ஃபுட்டு எல்லாமே வந்து போட்டுருக்கேன் ப்ரோ, நான் வந்து இருக்கலே காஸ்ட்லியான ஃபுட்டு போடுறேன் ப்ரோ, என்ன ஃபுட்டு கொடுத்தாலுமேங்க அதுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி அந்த பாசம் ஸோ அது நீங்கள் கொடுக்கணுன்ட்டு இல்லை. இப்போ எப்படி கோழிக்கு வந்து நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஃபுட்டு கொடுத்தாலுமே நேச்சுரலாக போய் மேய்ஞ்சிட்டு வர கோழி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளராது சீக்கிரமாக. என் ஃப்ரெண்டெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக சிட்டியில் இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 கோழி கொடுத்தான். அவனு நானும் ஒரே இதில் தான் வளர்த்திட்டு இருக்கோம். அவனுக்கு வந்து முட்டையை வைக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னோட அப்போ தான் பெருசாக ஆரம்பிச்சது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சும்மா கூண்டில் வச்சு நான் கிடைக்கிற சும்மா அந்த கோழி ஃபுட்டு அதை தான் போட்டுருந்தேன். பட் அவன் நேச்சுரலாக வெளியே விட்டு இதில் அப்படியே வாழை தோப்பில் அது மாதிரி விட்டு வளர்த்திட்டு இருந்தான். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன தான் ஃபுட்டு கொடுத்தாலும் வளராது. ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் தான் கப்பீஸ். அது மாதிரியும் நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு காஸ்ட்லியான ஃபுட்டு கொடுத்தாலும் அதுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த டப்பில் பாருங்கள் குட்டி பாருங்கள் எத்தனை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியே பாசியெல்லாம் கீழே விட்டுருவேன். ஸோ இதில் பாருங்கள் பாசி, ஸோ அதுக்கு சுற்றி இருக்கிற அந்த இது எல்லாமே விட்டுரும்போது அது என்னென்னா நேச்சுரலாகவே சாப்பிட்டு கலரேஷனும் பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்தாலுமே கலரேஷன் இந்த அளவுக்கு இருக்காது. மெட்டல் ரெட்லெஸ் பாருங்கள் எவ்வளோ கலரேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதாங்க ரீசன். ஓகேங்களா? இதுதான் ரீசனு. ஒரு மீன் வளர்த்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணினீங்கன்னாவே மேக்ஸிமம் மீன் இறக்காது. இது பெருசாகட்டும் சின்னதாகட்டும் இந்த கப்பீஸ் வளர்க்கும் போது மட்டும் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் என்னென்னமோ பண்ணுறேன் ப்ரோ, ஏன்னா மீனே செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்பாங்க. நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ இத்தனை குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு, வேறு வெரைட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்பாங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ வெரைட்டி ட்ரை பண்ணாமல் வேறு ஏதாவது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா நிறைய மீன் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிருங்கன்னா குட்டி எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, எல்லாமே சொல்லுவோம்.
பட் சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவாங்க ஓகேங்களா. இப்போ இந்த மீனை தூக்கி அதில் விடுறது, அந்த மீனை தூக்கி இதில் விடுறது. ஸோ இதுவும் இதனாலே அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ, எத்தனை நாளில் ப்ரோ பெருசாகும்? ஸோ அது எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டினுங்க. அது எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ, எத்தனை நாள் தான் ப்ரோ கப்பீஸ் பெருசாகும் அப்படின்ட்டு. அதாவது குட்டி போட்டதுலேருந்து ஒரு 3 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் 90 நாள் ஆகும். அதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு 40 நாள் 50 நாள் ஸ்லோ க்ரோத் தான், அப்படியே உங்களுக்கு வளர்றதே தெரியாது. திடீர்னு ஒரு 10 நாள் ஒரு 20 நாளில் எப்படி வளருதுன்னே தெரியாது, குபுன்னு வந்துட்டு வேகமாக வளர்ந்துடும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 40 நாள் வந்து ரொம்ப ஸ்லோ வளரும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் எப்படி வளருதுன்னே தெரியாது, வேகமாக வளரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் கப்பீஸோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்கிறதுக்கு முக்கியமானது. 90 நாள் கம்பல்சரி கப்பீஸ் ஆகுங்க. அதேமாதிரி குட்டி போடுறது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக குட்டி போடும். இன்னொன்று முக்கியமான விஷயம் இது தாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து இதில் ஜெட் பிளாக் விட்டுருக்கேன். ஸோ இந்த ஜெட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கடையில் மிச்சமானது. ஸோ கடைசியாகும் போது நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுறேன், நல்லா ஹெல்த்தி ஆகிக்கும் ஓகேங்களா. இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுவேன்னா, ஸோ திருப்பி எனக்கு வந்து ஆசையாக இருக்குது, நான் இன்னும் 2 பேர் வாங்கி விட்றேன், ஏன்னா எனக்கு நிறைய குட்டி போடுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தயவு செஞ்சு விட்றாதீங்க, இதுலேயே விடாதீங்க, வேறு டப்ஸில் வச்சு வளர்த்துங்க. ஸோ அப்படி விடும்போது என்னன்னா, ஆல்ரெடி இன்கேஸ் வந்து இந்த மீனுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வர மீன் ஏதாவது உங்கள் தண்ணிக்கு செட் ஆகாட்டியோ, அந்த மீன்லேருந்து இந்த மீனுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன்லேருந்து அந்த மீனுக்கு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வேறு டப்பாவில் தான் இதில் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், பட் வந்து குட்டி பாருங்கள். ஸோ ஓகேங்களா, ஸோ ஜெட் பிளாக் குட்டி போட்டிருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குட்டியை தூக்கி நான் இதுலேயும் விடக்கூடாது, இதை தூக்கி இதுலேயும் விடக்கூடாது. ஸோ இது வந்து பொறுமையாக உங்கள் தண்ணிக்கு அதை எப்படா வச்சிடுறா இப்படி நான் பண்ணுறேன், எப்போ தான் அது மாதிரி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தண்ணிக்கு வந்து செட் ஆகி ஒரு 3 மாதம் மீன் நல்லா இருக்குது, இல்லை ஒரு 2 மாதம் மீன் சூப்பராக இருக்கா, எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா மட்டும் 2ஐயும் ஒட்டுக்கா விடுங்க ஓகேங்களா. இல்லாட்டி தயவு செஞ்சு ஒட்டுக்கா விட்டுறாதீங்க. எடுத்தோடனே, அதாவது நான் சொல்கிறது வாங்கினோடனே ப்ரோ மீன் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, என்னென்ன தெரியல ப்ரோ அப்படின்பாங்க, அதுதாங்க முக்கியமான பிரச்சனை. இன்னொன்று, இப்போ வந்து வெளியூர்லேருந்து வாங்கும்போது என்னென்னா, ஸோ கண்டிப்பாக அந்த ஊர் கிளைமேட், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இங்கேருந்து குன்னூரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி அனுப்பிச்சுட்டேன்னா, அங்கே வந்து கிளைமேட் ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ஃபுட்டு, ஸோ எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுங்க. முடிஞ்சளவு லைஃப் ஃபுட்டு ஒரு 3 நாளைக்கு கொடுத்துட்டு, அப்புறம் உங்கள் தண்ணிக்கு இருக்கிறது என்னென்ன ஃபுட்டு நீங்கள் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா கண்டிஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் மீன் வந்து வளர்த்துறதே இவ்வளோ தாங்க. குட்டி மேக்ஸிமம் இதை பண்ணிங்கனாவே எல்லாமே இதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து ஆல்கே வாட்டரில் மெயின்டைன் பண்ணுங்கள். மீன் நல்லா குட்டி நிறையா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏஜ்டு வாட்டர் தான், ஏஜ்டு வாட்டர். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கிடைக்கும் நேச்சுரல் ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீனுக்கு ஃபுட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ஃபுட்டே போடாட்டி மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் பாருங்கள் என்னோட இதில் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ குட்டியும் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சைஸு அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க, மீனோட சைஸ் வச்சு தான் குட்டி போடுமா, ஸோ அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ சின்ன சைஸாக இருந்தாலும் மீன் குட்டி போடுங்க. இப்போ உதாரணம் ரெட்ஸிலோட பாருங்கள், இதில் விட்டுருக்கேன், இது இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ குட்டி தெரியுதா. ஸோ சைஸு அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க, அதனுடைய எப்படி சொல்கிறது, அதுக்கு தண்ணி தான் ப்ராப்பர். தண்ணினால டிசீஸ் வரும், தண்ணி தான் முக்கியமானது. ஒரு மீனுக்கு கப்பீஸ்க்கோ எதுக்காக இருந்தாலும் முக்கியமானது தண்ணி தான் ஓகேங்களா. தண்ணி மட்டும் செட் ஆச்சு அப்படின்னா மீனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், தண்ணியை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே தண்ணி வந்து நான் பிடிச்சி வச்சுருப்பேன், பட் நான் அதை யூஸ் பண்ணாமல் இருப்பேன்னு நினைக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி எல்லாத்துக்கும் டாப் பண்ணுவேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3-4 இதில் எம்டி இது பிடிச்சி வச்சுருப்பேன். ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, தண்ணினால தான் ஒரு மீன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு தண்ணி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே. இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.